நாம் தமிழர் கட்சியிலிருந்து கார்த்திகேயன் இணைக்கிறார். கார்த்திகேயன் களத்திலிருந்து வேலை பார்த்திருக்கிறீங்க. தொடர்ச்சியாக தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. ஒரு புறத்தில் விசி சந்திரகுமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் தமிழருக்கு கிடைத்த வாக்குகள் அப்படின்றது ஒரு விபத்து அப்படின்னு சொல்றாரு. அதே போல அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்றாருன்னா, பாஜக அதிமுக வாக்குகள் நாம் தமிழருக்கு சென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை நம்பி ஒரு பைசா ஓட்டுக்கு காசு வாங்காமல் இத்தனை மக்கள் வந்துட்டு வாக்களித்து எங்கள் வாக்குகளை இன்னும் இரட்டிப்பாக மாற்றிய ஈரோடு மக்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க, இது வந்துட்டு அதிமுக பாஜக வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றதா அப்படின்னா அது ஒருபோதும் இல்லை. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, இதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணித்த போதும் அதிமுகவினுடைய வாக்குகளோ மற்ற வாக்குகளோ நாம் தமிழர் கட்சிக்கு ஒருபோதும் வந்ததில்லை. நாங்கள் வாக்கு கேட்கும் போது, நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த விக்கிரவாண்டி தேர்தலில் கூட வந்துட்டு அண்ணன் வந்துட்டு அதிமுக வாக்காளர்களை கேட்டார். வாக்காளர்கள்ட்ட சொன்னார், உங்களுடைய கட்சி தான் நிக்கவில்லையே, நீங்க எங்களுக்கு வாக்களிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். ஆனா கொள்கை தலைவராக இன்றளவும் வந்துட்டு அதிமுக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஈவேரா அவர்களை இவ்வளவு தூரம் விமர்சிச்சு பேசிய பிறகு நீங்க அதிமுகவினுடைய வாக்குகள் தான் நாம் தமிழுக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. அதே போல எங்களுக்கு ராமர் சாமியும் வேண்டாம் ராமசாமியும் வேண்டாம் என்று பாஜகவையும் சாடிதான் பேசியிருந்தார். அதனால பாஜக வாக்குகள் எங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கறது சொல்றதையும் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த ஒரு வாக்குகளாக தான் இதை நாங்க பாக்குறோம். அப்படி பாஜக அதிமுக வாக்குகள் வந்திருந்தால் அதனுடைய வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவுல இருந்திருக்கும். நாம் தமிழர் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று இந்த தேர்தல் களத்தை தனக்குண்டான களமாக மாற்றி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பரப்புரைகளை அண்ணன் சீமானே நேரடியாக சென்று அங்கு தங்கி இருந்து இவ்வளவு காலமாக அதை பேசி செய்ததனுடைய விளைவாக நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த ஒரு வாக்கு சதவீதமாக தான் இதை நான் பாக்குறேன். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னாக்க, இவ்வளவு அடக்குமுறைகளை தாண்டி இவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டு வாக்கு கேட்க போக முடியாது. 4 பேர் சேர்ந்து வாக்கு கேட்க போனா உடனடியா வந்துட்டு அங்க காவல்துறை வந்து நிக்கும், எங்களை வாக்கு கேட்க விடாது, அனுமதிக்கு விடுங்கள்னு கேட்டா அனுமதி கொடுக்காது. காரணம் கேட்டாக்க, ஏற்கனவே திமுகவுக்கு அந்த இடத்துல அனுமதி கொடுக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. நீங்க எந்த இடத்துக்கு கேட்டீங்கன்னாலும் அதே காரணத்தை சொல்லுவாங்க. இங்கதானே திமுக வாக்கு கேட்க போகுது, நாங்க வேற ஒரு இடத்துல கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அங்கேயும் வந்துட்டு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படும், பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்படும். எல்லாத்துக்கும் நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்துட்டு அனுமதி மறுக்கப்படுறதுல இருந்து எங்களை வந்துட்டு அவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சு இங்க ஆளுகின்ற திமுக அவ்வளவு தூரம் எங்களை வந்துட்டு ஒடுக்கி கொண்டிருந்தது. இதை தாண்டி அதே போல வந்துட்டு வாக்குக்கு காசு அப்படிங்கிறது அவ்வளவு ஊடகங்களும் எடுத்து காணொலிகளாக போடுற அளவுக்கு வந்துட்டு அது நேரடியாக வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு. அவ்வளவு தூரம் வாக்குக்கு காசு கொடுக்கறதை தாண்டி கள்ள ஓட்டுக்கள்னு வந்துட்டு மக்களே நேரடியாக வந்து குமுறி என்னுடைய வாக்கை வந்துட்டு இன்னொருத்தம் போட்டு போயிட்டான், இவ்வளவு தூரம் வந்துட்டு நான் இவ்வளவு வந்துட்டு வாக்கு செலுத்துறதுக்காக தான் அந்த வாக்கை வந்துட்டு வேற ஒருத்தவங்க போட்டு போயிட்டாங்கன்னு கள்ள ஓட்டு போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு இறுதி கட்டம் நெருங்கும் போது மாலை 5 மணி அளவு நெருங்கும் போது எங்களுடைய முகவர்களை அவர்களுடைய டம்மி வேட்பாளர்களை போட்டு அதன் மூலமாக முகவர்கள் கொண்டு அதை வந்துட்டு எங்களுக்கு எதிராக திருப்பி எங்களுடைய முகவர்களை வெளியேற்றி விட்டு மிச்சம் இருக்க ஓட்டு போட்டதுல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் தில்லுமுள்ளுகளை செய்தும் நாம் தமிழர் கட்சி இவ்வளவு பெரிய வாக்கை வந்துட்டு அங்க பெற்றிருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் நான் பாக்குறேன். நிச்சயமாக இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கார்த்திகேயன். அடுத்ததாக களத்திலிருந்து செய்தியாளர் குருசாமி தொடர்ந்து இணைகிறார். குருசாமி, வெற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறதா செய்திகள் கிடைக்குது, என்ன நிலவரம், விவரங்கள்? நந்தா, வெற்றி அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த மூன்று வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எண்ணப்பட்ட பின்னரே அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த வெற்றி அறிவிப்புக்கான பணிகள் இருக்கிறது. வேட்பாளர் சந்திரகுமார் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் காத்திருக்கிறார். இந்த 3 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கையில் பதிவாகக்கூடிய வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட பின்னர் இந்த வெற்றி அறிவிப்பு என்பது இருக்கும். அதன் பின்னர் அவருக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கும். இதற்காக திமுக தொண்டர்களும் அந்த திமுகவை சேர்ந்த முகவர்களும் வேட்பாளர் சந்திரகுமாருடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பணிகள் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக குருசாமி தொடர்ந்து இருங்க.